தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், தற்போது நீங்கள் இருக்கும் அந்த இடத்தில் மழையின் அளவு எவ்வாறு இருக்கிறது? அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் அங்கு மழைநீர் தேங்காமல் இருக்க மாநகராட்சி சார்பில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். அதாவது சென்னையில் பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் காலை முதலே மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் நின்று கொண்டு இருக்கிற இடம் பார்த்தோமானால் பாரிஸ் மற்றும் அதே போல சேப்பாக்கம், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் சார்பில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இந்த மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக அனைத்து இடங்களிலும் வடிகால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தண்ணீர் தேங்காது இருக்கிறவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முன்னதாகவே தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது சென்னையை பொறுத்தவரையும் பெரும்பாலான இடங்களில் இந்த மழை நீரானது தேங்கவில்லை. குறிப்பாக காலை வேளையில் இந்த மழையானது பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்களுக்கு மிகுந்த சிரமத்துக்குள் உள்ளாகி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த மழை அடுத்த 3 மணி நேரத்திற்கு தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் அதிக மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் பரவலாக இந்த மழையானது பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. களத்தில் இருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.